ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. ஒரு நல்ல கல்லூரி கிடச்சிராதா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன கட் ஆஃப் வேணாலும் இரு. டாப் 20 காலேஜ் சென்னை ரீஜியனில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சார், என்ன கட் ஆஃப் வேணாலும் கிடச்சிருமா? ஆமாம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஈவன் தேர்ட் ரவுண்டில் கூட கிடைக்கிற கல்லூரிகள்லாம் இருக்குது. நான் இப்போ சொல்ல போகிறதுல அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சென்னை ஜோனில் இது எல்லாமே டாப் மோஸ்ட் கல்லூரிகள். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் பேஸ்டு, இண்டஸ்ட்ரி டைஅப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அந்த பிளேஸ்மெண்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, பர்சன்டேஜ், அப்புறம் ஹையஸ்ட்டு சேல்ரி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்போ இந்த கல்லூரி ஆரம்பிச்சது, ஏன்னா அலுமினியோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும்ல. இதெல்லாம் வச்சு தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இப்போ என்ன கல்லூரி சொல்கிறனோ அந்த கல்லூரியோட கட் ஆஃப்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக எல்லா கட் ஆஃப்க்குமே வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ சொல்ல போகிற 20 கல்லூரியில் ஏதோ ஒரு கல்லூரி உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஏன்னா 200லேருந்து நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எந்த கட் ஆஃப் இருந்தாலும் ஓகேவா. இப்போது 130, 140 இருந்தால் கூட நமக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் எதோ கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இந்த டாப் 20 கல்லூரியில். ஸோ சென்னை ஜோன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். கண்டிப்பாக ஒரு 500 லைக் மேலேயாவது வரும் நான் நம்புகிறேன், ஓகேவா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்பவுமே மறக்க முடியாத ஒரு கல்லூரி சிஇஜி கேம்பஸ், ஓகேங்களா. சிஇஜி கேம்பஸ் என்ஆர்எஃப், NAC A++ NBA அக்ரிடேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க. டிஎன்ஏ கோடு 1001001 சொல்லுவாங்க. ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது, விசாரிச்சுக்கலாம். அட்டானமஸ், ஸோ பழமை வாய்ந்த கல்லூரி. என்ஆர்எஃப் ரேங்கிங் 20 அண்ட் NBA அக்ரிடேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 31.64 LPA, ஆவரேஜ் சேலரி 3.30 LPA, 90% பிளேஸ்மெண்ட்டு, 18 UG கோர்ஸ் வச்சுருக்காங்க. 7 பாயிண்ட் ப்ரிசர்வேஷன் 98 சீட்டு, ஜென்ரலில் 1205 சீட்டு, எல்லாமே ஃபில் ஆயிரும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி தான், 32,000 வரைக்கும் தான் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் 43,000 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ அடுத்து MIT செகண்ட் பொசிஷனில் இருக்குது. MIT கேம்பஸ், கவுன்சிலிங் கோடு 4. ஸோ ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. NAC, NBA, NRF. ஸோ அட்டானமஸ் கல்லூரி, 1949 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பழமை வாய்ந்த கல்லூரி. NRFல 2வது ரேங்க்கு, ஆக்சுவலாக NRFல 20வது ரேங்க்கு. UG கோர்ஸ் 12 கோர்ஸ் வச்சுருக்காங்க. 7 பாயிண்ட் ப்ரிசர்வேஷனில் 64 சீட்டு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32,000க்குள்ளே வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் 46,000. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் இதெல்லாம், சரிங்களா. ஏன்னா செல்ஃப் சப்போர்ட்டும் இருக்குள்ளார. ஸோ அதுக்கு தகுந்த ஃபீஸ் வாங்குவாங்க. 80% பிளேஸ்மெண்ட் ரிசல்ட்டு. சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 31.64 LPA அண்டு 3.30 LPA ஆவரேஜ். ஸோ பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா அதான் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 53 to 56 lakhsன்னு போட்டிருக்குது. ஸோ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ், ஓகேங்களா. ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க 2021, 22, 23 தான் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை, சரிங்களா. ஆவரேஜாக எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆவரேஜ் சேலரி 8.54லாம் ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக நல்ல கல்லூரி தான். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கல்லூரி நம்பர் 3 பொசிஷனில் இருக்குது. NAC, NBA, NRF வச்சுருக்காங்க. அட்டானமஸ் கல்லூரி, எஸ்டாப்ளிஷ் 2010. சீக்கிரமாக ஒரு 5 வருஷத்தில் வளர்ந்த கல்லூரினா இதுதான். இது NRFல 101, 180 பேண்டு, 14 UG கோர்ஸ், 95% பிளேஸ்மெண்ட்டு, ஹையஸ்ட் சேலரி 60 LPA. கவர்மெண்ட் கோட்டா பார்த்திங்கன்னா என்ன ஃபீஸ் 1 to 1.5 ஃபீஸ் வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்திங்கன்னா 3 lakhs வருது. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு இதுவும் வாங்குவாங்க, டொனேஷன்ஸ். ஹாஸ்டல் ஃபீ பார்த்திங்கன்னா நான் ஏசி ரூம், ஏசி ரூமுன்னு இருக்குது. 1,30,000 2 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க, சரிங்களா. ஸோ இதோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு கவுன்சிலிங் கோடு 1399, ஓகேங்களா. ஸோ இதோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது ஓவரால் பிளேஸ்மெண்ட் 95.80%. ஸோ இதெல்லாம் டோட்டல் ஆஃபர்ஸ் 1400 ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. ஹையஸ்ட் சேலரி 60 LPA, 20 LPAல 86 பேர், 10 LPAல 174 பேர். ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 10% பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் 27.24 LPA வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இது கிரேட் நம்பர். இது பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் 2026. ராஜலக்ஷ்மி நம்பர் 4 பொசிஷனில் இருக்குது. கவுன்சிலிங் கோடு 1211. ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. NACல A+, NBA அக்ரிடேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க. NRF ரேங்கிங்லேயும் இருக்காங்க. 1997 ஆரம்பிக்கப்பட்டது. அட்டானமஸ் கல்லூரி. NRF ரேங்கிங் 86. 19 UG கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 54 LPA. ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ வாங்குறாங்க. அண்டு வித் ஏசி வித்தவுட் ஏசி இருக்குது, பார்த்துக்கோங்க. 400+ நம்பர் ஆஃப் ரெக்யூட்டர்ஸ் வராங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் 1 to 1.5 lakh வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட்டில் 2.5 to 3.5 சும்மா அவங்க வாங்குறது லட்சமாக வாங்குறாங்க. டொனேஷன்ஸ் இருக்குது.
ஸோ கோர்ஸை பொறுத்து இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் முடிஞ்சிருக்கும். இது வந்து எலைட் ஆஃபர்ஸ், சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ், கோட் ஆஃபர்ஸ், ட்ரீம் ஆஃபர்ஸ், ரெகுலர் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேர் இந்தந்த ஆஃபர்ஸ் வாங்கியிருக்காங்க. இது ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எலைட் ஆஃபர்ஸ். ஹையஸ்ட் சேலரியிலே வந்து பார்த்தீங்கன்னா 183 பேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர்றது 20 lakhsக்கு மேலே. ஸோ அது மாதிரி கோர் ஆஃபர்ஸ் அப்படின்னா கோர் பிரான்ச்சில் வந்து 404 ஆஃபர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரீம் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ரெகுலர் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் கிரேட் நம்பர் அவங்களோட வெப்சைட்டில் இருந்தது. அடுத்து சவிதா எஸ்சிஇசின்னு சொல்லுவாங்க. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நம்பர் 5 பொசிஷனில் இருக்குது. கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1216, நாக்ல A+, NBA கிரேடியேஷன், NRF ரேங்கிங்கு. 2010 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 201 300 பேண்டில் இருக்காங்க NRF. 13 யூஜி கோர்ஸ். டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2,85,000 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ 97% பிளேஸ்மெண்ட், கிரேட் நம்பரு. 44 LP ஐஎஸ் பேக்கேஜ், 5.36 ஆவரேஜ் எல்பியை வாங்கி கொடுக்குறாங்க. அண்ட் 682 கம்பெனிஸ் வர்றாங்க. இது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது வராங்க தான். ஸ்டார்ட் அப் நிறைய வராங்க அண்ட் நிறைய கோர் கம்பெனிஸ் வராங்க, ஐடி கம்பெனிஸ் வராங்க. அண்ட் இதுதான் வந்து அவங்க டேட்டா அவங்களுடைய வெப்சைட்லேருந்து எடுத்தது. நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அது எப்படி எவ்வளோ சேலரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஈஸ்வரி, SRM ஈஸ்வரி நம்பர் 6 பொசிஷன். ஸோ கவுன்சிலிங் கோடு 1304, நாக்ல A, NBA கிரேடியேஷன், NRF ரேங்கிங் வச்சுருக்காங்க. அட்டானமஸ் 1996 ஆரம்பிக்கப்பட்டது. 101 150 பேண்டில் இருக்குது. 15 யூஜி கோர்ஸ் வச்சுருக்காங்க. 98% பிளேஸ்மெண்ட் ரேட்டு. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 51 LPA. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து 1.5 லட்ச ரூபா, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து 2 to 2.5. ஸோ இதுக்கு வந்து அந்த டொனேஷன்ஸ்லாம் வந்து கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க. அது நீங்கள் காலேஜில் ஃபோன் பண்ணி தான் விசாரிச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இப்போ ஓவர் தான். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1 to 1.5. அடுத்தது RIT, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்பர் 7 பொசிஷன். கவுன்சிலிங் கோட் 1432, NBA, NRF, NAC A++ எல்லாமே வச்சுருக்காங்க. 2008 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி. NRF ரேங்கிங் 200 300 பேண்ட். ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங்கோட பிரான்ச், இன்னொரு பிரான்ச்சு. யூஜி கோர்ஸ் 10, பிஜி கோர்ஸ் 2. 98% பிளேஸ்மெண்ட் ரிசல்ட். ஹையஸ்ட் சேலரி 56 LPA, ஆவரேஜ் சேலரியே 20 LPA. டியூஷன் ஃபீ வந்து 1.5 lakh தான். 1.5 lakh. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 85Kலேருந்து ஆரம்பிக்குது. அவங்களோட டேட்டா கொடுத்துருக்காங்க. சிஎஸ்சியில் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க, வருஷம் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிறாங்க. 2025 2026 வந்து 159 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க சிஎஸ்சியில். இசியில் 119 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. இந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க, உங்கள் வெப்சைட்லேயே இருக்கும். இந்த டேட்டாவை நீங்கள் பார்க்குறேன்னா பாருங்கள், இல்லை வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குறேன்னா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கணும். சும்மா நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது. வெப்சைட்டில் கொடுத்தாங்கன்னா சும்மா அரசியல் புரசில் இவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்கான்னு கொடுக்கக்கூடாது. எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கான் அண்ட் என்ன இயரில் படிக்கிறான், என்ன பேருன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவோட போட்டால் தான் கொஞ்சம் நம்பிக்கைத்தன்மையாக இருக்கும். ஸோ அந்த இதை மட்டும்தான் நம்பணும். பிளேஸ்மெண்ட் வந்து நிறைய பேர் ஃபேக்காக சும்மா போட்டுட்ருக்காங்க, அதை நம்பிடாதீங்க. அண்ட் RMK காலேஜ் 9 பொசிஷனு, 9th பொசிஷனில் இருக்குது. 1113 கோடு. நாக்ல A, NBA கிரேடியேஷன், NRF ரேங்கிங், அட்டானமஸ். 2008 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஸோ 201 300வது பேண்டில் இருக்குது. ஸோ 600 ஏக்கரு, 11 யூஜி கோர்ஸ். கவர்மெண்ட் கோட்டா வந்து 559 சீட்டு. ஹையஸ்ட் சேலரி வந்து 66 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் சேலரி வந்து 8 LPA, 4 to 8 LPA வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி. இதில் இன்னொரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன். இவங்க 2 இன்ஸ்டியூஷனுமே ஒரே பிளேஸ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. 1414 கவுன்சிலிங் கோட் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரோடது. ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது, விசாரிச்சுக்கோங்க. ஸோ இன்னுமே அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. NBA கிரேடியேஷன், NRF ரேங்கிங், NAC, NBA ஸோ எல்லாமே வச்சுருக்காங்க. அட்டானமஸ் 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. NRF ரேங்கிங் வந்து 201 300வது பேண்டு. 6 யூஜி கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து 25 LPA அண்ட் ஆவரேஜ் சேலரி வந்து 4.2 LPA. டியூஷன் ஃபீ வந்து 1.35 lakh. EC ட்ரிபிள் மெக்கானிக்கல்னால் 1.5 LPA. ஸோ லேக்ஸ் பர் ஆனம்னா ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது அர்த்தம். டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 33 to 36, ஓகேங்களா. ஃபீஸ் வரும், கம்மி தான். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 90K, இதுவும் கம்மி தான். ஸோ டயர் 1ல் இந்த மாதிரி ஒரு கல்லூரியை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இது வந்து அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு. இது 2024 பேட்ச் முடி கொடுத்துருக்காங்க. 2026க்கு இன்னும் கொடுக்கல. ஸோ இதே மாதிரி வந்து என்ன கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, யார் என்ன டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறாங்க, எல்லாம் தெளிவாக அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் கிரேட் விஷயம் இது. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோடு 1419, 11வது பொசிஷனில் இருக்குது. NAC, NBA, NRF இருக்குது. 1995 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. 300 ஏக்கரு, பெரிய கல்லூரி. அண்ட் 151 200வது பேண்டு. 15 யூஜி கோர்ஸ். ஹையஸ்ட் சேலரி 42 LPA. இப்போ நான் சொல்கிற எல்லா காலேஜுமே TNA வெப்சைட்டில் போய் கட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா உன்னோட கம்யூனிட்டிக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு காத்துட்ரு சாய்ஸ் பண்ணிங்க. ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ
டியூஷன் ஃபீ வந்து 1.5 லேக் முடி வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீ வந்து 1.2 லேக் முடி வாங்குறாங்க. ஹையஸ்ட் சேலரி வந்து 42 LPA. ஸோ இது கிரேட் நம்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளேஸ்மெண்ட் டேட்டா 81% பிளேஸ்மெண்ட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க இங்கே. இது வந்து 2025ஓடது. ஸோ பாஸ்ட் அவுட்டு 1249 ஸ்டூடெண்ட்ஸில் 945 பேர் வந்து பிளேஸ் ஆகிட்டாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிரேட் நம்பர். 12வது பொசிஷனில் SVC ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1219 அண்ட் ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. NBA அக்ரிடேஷன் NRF NACல A++. 1985 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பழமை வாய்ந்த கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி. NRFல 200 வந்து 300வது பேண்டு, 94 ஏக்கரு, 99% பிளேஸ்மெண்ட்டு. 99% பிளேஸ்மெண்ட்டு அப்படிங்கிறது என்னன்னு தெரியல, உங்கள் வெப்சைட்லேருந்து எடுத்தது. 47 LPA. UG வந்து 12 கோர்ஸு, PG வந்து 8 கோர்ஸு. டியூஷன் ஃபீ வந்து 180 to 1.2 லேக். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1.5 லேக். ஸோ இது வந்து இயர் வைஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2026 46.47 ஹையஸ்ட் சேலரி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் வந்து 5.77 வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து டேட்டா வாரியாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்கன்னு கம்பைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2025 2026 பார்த்துக்கோங்க. இப்போது சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குல்ல, ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சு இப்போது. ஸோ இன்டேக் ரொம்ப ஜாஸ்தி தான். இப்போது NBA அக்ரிடேஷன், NRF ரேங்கிங், NAC A++. ஸோ 13th பொசிஷனில் இருக்குது. 1317 கவுன்சிலிங் கோடு. ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. எஸ்டாப்ளிஷ் 1994. NRF ரேங்கிங் 201 300 பேண்டு. அக்ராஸ் 30 ஏக்கரு. UG வந்து 11 கோர்ஸு, PG வந்து 7 கோர்ஸு. ஆவரேஜ் சேலரி 6.5 LPA அண்ட் ஹையஸ்ட் சேலரி 47 LPA. கவர்மெண்ட் கோட்டாவில் 50K. ஆக்சுவலாக 50Kலேருந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 1.5 லேக் வரைக்கும் வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 1.1 லேக் வரைக்கும் வாங்குறாங்கிறது கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு வந்து இது இருக்குது, டொனேஷன் இருக்குது, கேப்டேஷன் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு வந்து அவங்க சொன்னது என்னென்னா 2 to 2.5 லேக் வரைக்கும் வாங்குறாங்க. கோர்ஸ் வைஸ் மாறும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 65 to 85K, விச் இஸ் சின்ன நம்பர் தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரூம் வாரியாக மாறும்போது 1.2 L வடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் பாருங்கள். ஸோ 40 above LPA அண்ட் 20 above அண்ட் 10 above எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. 6 LPA, 4.5 LPA. ஸோ சேலரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க நீங்கள் போட்டிருக்காங்க 2026 பேட்ச். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர்த்த ப்ளேஸ் பண்ணி விட்ருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர். அடுத்து 14வது பொசிஷன் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 1210. ஸோ AICT, NBA அக்ரிடேஷன், NRF எல்லாமே வச்சுருக்காங்க. NACல B++. 2000 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஸோ 2.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு. அட்டானமஸு. NRF ரேங்கிங் வந்து 200 300 பேண்டு அண்ட் 200+ கம்பெனிஸ் வராங்க. 87% பிளேஸ்மெண்ட்டு. 5 LPA வந்து ஆவரேஜ் சேலரி. ஆனால் ஹையஸ்ட் சேலரி பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது, 15 LPA. அண்ட் காலேஜ் ஃபீ, டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து 1,65,000 வருது. ஹாஸ்டல் ஃபீ வந்து டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 255 லேக்ஸ். ஓகேங்களா? 2.55 அண்ட் 2.65 வரைக்கும் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸு டியூஷன் ஃபீஸ் ஏற்றி. ஸோ சிலதுக்கு வந்து டொனேஷன்ஸ் இருக்குது, சில கோர்ஸுக்கு டொனேஷன் கிடையாது. ஆனால் ஆல்மோஸ்ட் இங்கே சீட் ஓவருங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இங்கே டேட்டா கொடுத்துருங்க. 2024 2026 இவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. 2323 பிளேஸ் ஆகிருக்காங்க. 84% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட். 103 கம்பெனி விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் சேலரி நேர்மையாக கொடுத்துருக்காங்க, 15 LPA. அடுத்தது 15வது பொசிஷன் JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ் கல்லூரி, 1126. மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. NACல A, NBA அக்ரிடேஷன், NRF ரேங்கிங் வச்சுருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் 2008. அட்டானமஸு. அக்ராஸ் 48 ஏக்கர். NRF ரேங்கிங் வந்து 150லேருந்து 300வது பேண்டு. UG கோர்ஸ் வந்து 8 கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 27 LPA ரீசெண்ட் இயர்ஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீ வந்து 95K, கம்மியான ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீ வந்து 90K தான். டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து 25K to 30K, அதுக்கு மேலே கூட வரலாம். விச் மீன்ஸ் அந்த பிளேஸை பொறுத்து. பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க, எந்த வருஷம், என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன பேர், அவங்க ரெஜிஸ்டர் நம்பரோடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்பலாம் பிளேஸ்மெண்ட் வந்து உண்மையாக இருக்கா அப்படிங்கிறது நம்பலாம். நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு. சும்மா வெளியில் விசாரிக்கிறத விட நீங்கள் வெப்சைட்டில் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வெளியில் விசாரிங்க. அண்ட் 16வது பொசிஷன் டானிஷ் சென்னை அட்டானமஸ் கல்லூரி 1424 கவுன்சிலிங் கோடு. NACல A+, NBA அக்ரிடேஷன், NRF. ரீசெண்டாக வளர்ந்து வர கல்லூரி, ஸ்கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கல்லூரியாக வழங்குதுங்க. எஸ்டாப்ளிஷ் அட்டானமஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் 40 ஏக்கர். NRF ரேங்கிங்கு, NRF ரேங்கிங்கில் இல்லை, 92% பிளேஸ்மெண்ட்டு. UG கோர்ஸ் வந்து 8 கோர்ஸ். ஹையஸ்ட் சேலரி வந்து 27 LPA. ஆவரேஜ் சேலரி வந்து 8 LPA. டியூஷன் ஃபீ வந்து 1.25 L முடி வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீ வந்து 1.2 முடி வாங்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து 50K வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வாங்குறாங்க. ஸோ விச் இஸ் கிரேட் நம்பர்.
அண்ட் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 2025 டேட்டா தான் இருக்குது. 92% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 250+ ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் 95+ ரெக்யூட்டர்ஸ், அதாவது 8 LP ஆவரேஜ் சேலரி, 27 LP ஹையஸ்ட் சேலரி. ஸோ விச் இஸ் கிரேட் நம்பர். கண்டிப்பாக இந்த கல்லூரி மிஸ் பண்ணிட வேண்டாம், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா SVCT ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 17வது பொசிஷனுக்கு வடக்கல் கேம்பஸ்ஸு. ஸோ 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 1219 வேறு, 1413 வேறு. கவுன்சிலிங் கோட் 1413. நாக்ல ஏ அண்ட் 16 இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர் காலேஜ், 90% பிளேஸ்மெண்ட்டு, 90% பிளேஸ்மெண்ட் ரீசெண்ட் இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. யூஜி கோர்ஸ் 12 கோர்ஸ், ஹையஸ்ட் சேலரி 32 LPA, ஆவரேஜ் சேலரி 6 LPA. டியூஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 1.2 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீ 90K வரைக்கும் வாங்குறாங்க. ஸ்காலர்ஷிப்பு உண்டு. டிரான்ஸ்போர்ட் ஃபீ 48K வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் நான் இப்படி தான் சொன்னேன், இப்படி தான் இருக்கணும். ஒரு பேர், ஒரு ஃபோட்டோ, அந்த பேருக்கு கீழே அவங்க என்ன கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எனக்கு கரெக்டாக தெரியலனா அவங்க வெப்சைட்டில் போய் பாருங்கள். அண்ட் இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி அவங்க கல்லூரியில் வராங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்ஃபோசிஸ், கேப்ஜெமினி, போஷு, கோர் கம்பெனிஸ் கூட வராங்க. சரிங்களா? காக்னிசன்ட்டு, பைஜூஸு, அதுக்கப்புறம் விப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்செஞ்சரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டிடி டேட்டா, அமேசானு, பெரிய பெரிய கம்பெனி, எம்என்சி கம்பெனியும் வர்றாங்க. அண்ட் சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் வர்றாங்க. ஸோ அடுத்து 18வது பொசிஷன் SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் 1422. ஓகேங்களா? நாக்ல ஏ NBA அக்ரிடேஷன், NARF ரேங்கிங் வச்சுருக்காங்க. 1999 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 151 200வது பேண்டு. 13.35 ஏக்கர்ஸ். யூஜி கோர்ஸ் 11, பிஜி கோர்ஸ் 9. டியூஷன் ஃபீ 1 lakh படி வாங்குறாங்க. டியூஷன் ஃபீ மேனேஜ்மெண்ட்டில் 1.75 lakh விச் இஸ் மாறுவது, நீங்கள் கேட்டுக்கோங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் 50K to 1.25 50Kலாம் கம்மி தான். அது SC STக்காக இருக்கும். 1.25 lakh முடி வாங்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபீ 70K வரைக்கும் வாங்குறாங்க. மெஸ் ஃபீஸ்ன்னு தனியாக ஒன்று வாங்குறாங்க. அண்ட் கம்பெனி எவ்வளோ கம்பெனி விசிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ்னு இயர் வாரியாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அடுத்த 19வது பொசிஷனில் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், TNA கவுன்சிலிங் கோட் 1120. நாக்ல ஏ NBA அக்ரிடேஷன், NARF அட்டானமஸ், எஸ்டாப்ளிஷ் 1995. NARF ரேங்கிங் 251 300வது பேண்டு. அக்ராஸ் 23 ஏக்கர்ஸு. யூஜி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10. சரிங்களா? அடுத்து ஆவரேஜ் சேலரி 6.15 LPA. கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் 87K. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இவ்வளோ. ஹாஸ்டல் ஃபீஸ் 80K. 1.2 lakh முடி வாங்குறாங்க. பிளேஸ்மெண்ட் 84%. ஸோ கண்டிப்பாக நல்ல நம்பர்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் இயர் வாரியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இயர் வாரியாக இல்லை, பிரான்ச் வாரியாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. JPR இன்ஜினியரிங் காலேஜ் 20th பொசிஷனுக்கு 1306. நாக்ல ஏ NBA அக்ரிடேஷன், NARF ரேங்கிங்கு 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. NARF ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. 151 200வது பேண்டு. அக்ராஸ் 48 ஏக்கர்ஸு. யூஜி கோர்ஸ் 10. ஐஎஸ் சேலரி 20 LPA. டியூஷன் ஃபீ 2 lakhs வரைக்கும் வாங்குறாங்க ஸ்காலர்ஷிப்போட. ஹாஸ்டல் ஃபீஸ் 1.22 முடி வாங்குறாங்க. பிளேஸ்மெண்ட் 70%. ஸோ JPR பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? JPR இன்ஸ்டியூட்டும் இருக்குது, JPR இருக்குது. ஸோ JPRலாம் மிகப்பெரிய ஒரு கல்லூரி. நான் இப்போ சொன்ன கல்லூரியெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்தாலும் சரி, நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, எப்படி டேட்டா பார்த்தாலும் சரி, இதெல்லாம் மிகப்பெரிய கல்லூரிகள், நல்ல கல்லூரிகள். ரீசெண்ட் இயர்ஸில் நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரி கூட நல்ல டைப் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் மிகப்பெரிய லெவலில் வச்ச கல்லூரிகள் இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பசங்க நல்ல விதமாக பிளேஸ்மெண்ட் ஆகி நல்ல விதமாக 4 வருஷம் கழிஞ்சு வருவாங்கன்னு நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த கல்லூரியில் நீங்கள் சாய்ஸ் பிள்ளைங்களை வச்சுக்கலாம். நீங்கள் 180லேருந்து 200 கிடையாது. நீங்கள் 200லேருந்து எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் நீங்கள் கவுன்சிலிங் TNA வெப்சைட்டில் பார்த்துட்டு நீங்கள் எழுதி வைங்க. உங்கள் கட் ஆஃப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் சாய்ஸஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.